பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சியில் உள்ளது. பாஜக ஆட்சி அமைப்பதற்கு பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரின் பங்கை தவிர்த்தும் பாஜக தலைவர் ஜே.பி. நட்டாவின் பங்கும் அடங்கியிருக்கிறது. அவர் பாஜகவின் தேசிய தலைவராக 2020ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டார். அவரது 3 ஆண்டு பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் லோக்சபா தேர்தல் காரணமாக பதவி நீட்டிக்கப்பட்டது. ஜூன் 2024 வரை அவர் தலைவராக இருந்தார். தற்போது அவர் ராஜ்யசபாவின் தலைவராகவும் மத்திய சுகாதாரம் மற்றும் உள்துறை அமைச்சராகவும் உள்ளார். 2019இல் நட்டா பாஜகவின் செயல் தலைவரானார். 2020இல் முழு நேர தலைவராக பதவி உயர்வு பெற்றார். 2023இல் அவரது பதவிக்காலம் ஜூன் 2024 வரை நீட்டிக்கப்பட்டது. இந்த நிலையில் பாஜகவின் அடுத்த தேசிய தலைவர் யார் என்பது பற்றிய பேச்சுக்கள் சூடுபிடித்துள்ளன. ஜே.பி. நட்டாவை போன்ற ஒரு சிறந்த தலைவரை அங்கு நியமிக்க பாஜக தலைமை தீவிரம் காட்டி வருகிறது. அந்த வகையில் வரும் ஆண்டுகளில் பாஜக தெற்கில் அதிக கவனம் செலுத்த இருக்கிறது. ஆந்திராவின் பாஜக தலைவராக இருந்தவரும் மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்க அமைச்சருமான ஜி. கிஷன் ரெட்டியின் பெயர் பரவலாக பேசப்படுகிறது. தற்செயலாக அவர் பங்காரு லட்சுமணனை உருவாக்கிய தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் பாஜகவின் தேசிய தலைவராக 2000 முதல் 2001 ஆண்டுகளில் இருந்தார். அடுத்து இந்த பட்டியலில் என்டிஏ ஆளும் மாநிலமான ஆந்திராவில் பாஜக தலைவராக இருக்கும் டக்குபதி புரந்தேஸ்வரி. அவர் ஒரு பெண் என்பதோடு என்.டி. ராமராவின் வம்சாவளியை சேர்ந்தவர். தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் என். சந்திரபாபு நாயுடுவின் உறவினர். இதனால் அங்கு மோதலை தவிர்க்க முடியும் என பாஜக கருதுகிறது. இவர்களை தவிர்த்து பாஜக மகிழா மோர்ச்சாவின் தேசிய தலைவரும் கோயம்புத்தூரை சேர்ந்த எம்.எல்.ஏவுமான வானதி சீனிவாசன் பெயரும் அடிபடுகிறது. இவர்களை தவிர கடந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து தர்மேந்திர பிரதான், வினோத் தாவ்டே மற்றும் பூபேந்திர யாதவ் ஆகியோரின் பெயர்களும் சூடுபிடித்து வருகின்றன. இந்நிலையில் சிவராஜ் சிங் சவுகானின் பெயர் பரவலாக பேசப்படுகிறது. சிவராஜ் சிங் சவுகான் மத்திய பிரதேசத்தின் மிகப்பெரிய தலைவர். இந்த நிலையில் தான் RSS அழுத்தம் காரணமாக தற்போதும் சிவராஜ் சிங் சவுகான் ஆக்டிவ் அரசியலுக்குள் மீண்டும் நுழைந்துள்ளார். 66 வயதான சவுகான் மத்திய பிரதேசத்தின் முதலமைச்சராக 4 முறை பதவி வகித்துள்ளார். அவர் ஒரு பிரபலமான OBC தலைவராகவும் மக்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட அரசியல்வாதியாகவும் பார்க்கப்படுகிறார். 2023 நவம்பரில் மத்திய பிரதேச சட்டசபை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்ற பிறகு அவர் MLA பதவியை ராஜினாமா செய்தார். பின்னர் 2024 லோக்சபா தேர்தலில் விதிஷா தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தற்போது நரேந்திர மோடி அமைச்சரவையில் விவசாய அமைச்சராக உள்ளார். இப்படிப்பட்ட நிலையில் தான் சிவராஜ் சிங் சவுகான் RSS தலைவர் மோகன் பகவத்தை சந்தித்து பேசியதும் பாஜக தேசிய தலைவர் பதவிக்கான அடுத்த வேட்பாளர் குறித்த ஊகங்களை தூண்டியுள்ளது. இந்த சந்திப்பு டெல்லியில் உள்ள RSS தலைமையகத்தில் 45 நிமிடங்கள் நடைபெற்றது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இந்த சந்திப்பு பல விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. மோகன் பகவத்துடனான இந்த சந்திப்புக்கு பிறகு சவுகானின் பெயர் பாஜகவின் அடுத்த தேசிய தலைவருக்கான பட்டியல் முன்னிலையில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அதைத் தொடர்ந்து பாஜக தேசிய தலைவர் தேர்தல் விரைவில் தேர்வு செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய பிரதேசத்தில் கட்சியின் வளர்ச்சியை வடிவமைத்ததோடு தேசிய அளவிலும் அதற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளித்துள்ளார். RSS உறுப்பினராக தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய அவர் பின்னர் பாரதிய ஜனதா யுவ மோர்ச்சாவில் இணைந்தார். 1990களின் முற்பகுதியில் முக்கிய அரசியல் களத்தில் நுழைந்து விரைவாக உயர்ந்து 2005இல் மத்திய பிரதேச முதலமைச்சராக பொறுப்பேற்றார். இந்த நிலையில் தான் பாஜக தேசிய தலைவராக இவர் தேர்வாக்க முக்கிய வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் சமீபத்தில் செய்தியாளர்கள் சவுகானிடம் இது குறித்து கேள்வி எழுப்பினர். கடந்த வாரம் டெல்லியில் மோகன் பகவத்தை சந்தித்தது பற்றி கேட்டனர். அதற்கு சவுகான் தான் அமைச்சக பணிகளில் பிஸியாக இருப்பதாக கூறினார். அவர் மேலும் கூறுகையில், பிரதமர் நரேந்திர மோடி எனக்கு விவசாயம் மற்றும் ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தை கொடுத்துள்ளார். விவசாயம் எனது உடலில் ஊறியுள்ளது. விவசாயிகள் எனது ஒவ்வொரு சுவாசத்திலும் இருக்கிறார்கள். அர்ஜுனன் பறவையின் கண்ணை மட்டுமே பார்த்தது போல எனது ஒரே குறிக்கோள் உற்பத்தியை அதிகரிப்பது, கிராமப்புறங்களை மேம்படுத்துவது மற்றும் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவதுதான் என்று தெரிவித்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.